இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லடா. Hi friends, welcome. Hi. How are you today? We are doing good, thank you. I think he's gonna break that car. What do you think? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த வீடியோவில் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் டைம்ஸ் ஆஃப் த இயரில் யூஎஸில் இருக்கிற டிஸ்னி வேர்ல்டுக்கு போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டிஸ்னி தீம் பார்க் பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். இந்த டிஸ்னி தீம் பார்க்குன்றது யூஎஸில் இருக்கிற ஃப்ளாரிடான்ற ஸ்டேட்டில் இருக்குது. இது வந்து வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் தீம் பார்க்ஸ்னால் பார்த்துக்கோங்களேன். மொத்தம் இந்த தீம் பார்க்குள்ளே 4 டிஃப்ரெண்ட் பார்க்ஸ் இருக்குது. மேஜிக் கிங்டம், எப்காட், ஹாலிவுட் ஸ்டூடியோஸ், அனிமல் கிங்டம் அப்படின்னு. ஸோ இங்கே இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ், ஷோஸ், அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்னி கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். மிக்கி மவுஸ், மினி, டானல் டக், சிண்ட்ரெல்லா, அலாடன், இது மாதிரியான கேரக்டர்ஸை வந்து சுற்றி இருக்கும். ஓகே, ரொம்ப பிளேடு போட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? இதுக்கு மேலே தாமதப்படுத்தாமல் நேராக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குது எங்கள் ஜேர்னி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ திரும்பவும் ஒரு குயிக் ரீகேப். நாங்கள் போனது வந்து ஒரு நாள் ட்ரிப் டிஸ்னி மேஜிக் கிங்டமோட ஜேர்னி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ஷார்ப்பாக 8 மணிக்கு கிளம்பிட்டோம் இந்த ரெசார்ட்டில் இருந்து. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்த பீச் ரெசார்ட். இது வந்து ஆரஞ்ச் பீச் ரெசார்ட் அப்படின்ட்டு ஒரு ஸ்பேஸ். இது டிஸ்னிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தூரத்தில் இருந்துச்சு. ரெசார்ட் ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்த்ததோட ஒரு பெரிய ஸ்பேஸு. உள்ளே நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. கால்ஃப் ப்ளே ஏரியா, ஸ்விம்மிங் பூல், அது மாதிரி உள்ளே இங்கே கெஸ்ட் வந்து ஒரு பிரேக் எடுக்கணும்னு நினச்சாலே உள்ளே இவங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் எங்களால் எந்த ஆக்டிவிட்டிஸும் ஃபுல்லாக போக முடியல உள்ளே. அப்படியே இந்த ரெசார்ட்லேருந்து வெளில வந்து எங்களோட டிஸ்னி பயணத்தை தொடர்ந்தோம். இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது வந்து டிஸ்னி வேர்ல்ட், ஃப்ளாரிடாவில் இருக்கிற ஒரு தீம் பார்க். இன்னொன்று இருக்குது, அது வந்து டிஸ்னி லேண்ட், அது கலிஃபோர்னியாவில் இருக்குது. இந்த ஃப்ளாரிடாவில் இருக்கிற டிஸ்னி வேர்ல்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் தீம் பார்க். ஆமாங்க, வெளில வந்தீங்கன்னா இந்த போட் பார்க்கலாம். த மோஸ்ட் மேஜிக்கல் பிளேஸ் ஆன் எர்த். இந்த டிஸ்னி வேர்ல்டோட ஒட்டுமொத்த பரப்பளவு வந்து 130 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். கிட்டத்தட்ட இங்கே அமெரிக்காவில் இருக்கிற சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டியோட பரப்பளவுக்கு ஈக்குவலண்ட் இது. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா நம்ம கோயம்புத்தூர் சிட்டியோட பாதி அளவு. யோசிச்சு பாருங்க, எம்ஜிஎமோ கிஷ்கிந்தாவோ கோயம்புத்தூரோட பாதி சைஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த மொத்த டிஸ்னி வேர்ல்டு. இந்த ரெசார்ட்லேருந்து ட்ராவல் பண்ணி இந்த டிஸ்னி மெயின் பார்க் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து மேஜிக் கிங்டம். நீங்கள் காரில் வந்தீங்கன்னா முதல் வந்து பார்க்கிங் பே பண்ணோம். Hi. How are you today? We are doing good, thank you. நாங்கள் வந்து பார்க்கிங்க்கு பே பண்ணிட்டு உள்ளே அதுக்கப்புறமா போயிட்டோம். கார் பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு நடக்க ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு செக்யூரிட்டி செக் இருந்துச்சு. அந்த செக்யூரிட்டி செக் வந்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், இன்னொரு லைனில் போய் நின்னோம். அந்த லைன் எதுக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. மானோ ரயில். இந்த மானோ ரயில் எடுத்தோம்னா இது இங்கிருந்து இந்த செக்யூரிட்டி செக்ல இருந்து பார்க்கோட மெயின் என்ட்ரன்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு உங்களை ட்ராப் பண்ணும். மானோ ரயிலேருந்து இறங்கினோடனே எல்லாம் வேகமாக மெயின் என்ட்ரன்ஸுக்கு நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அங்கதான் வந்து டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு. இன்னொரு சின்ன கியூல நின்று அந்த டிக்கெட் கவுண்டர்ல கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸுக்கு போனோம். ஸோ நாங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணதுனால இங்கே வெறும் அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு நேராக உள்ள போயிட்டோம். இப்போதான் நம்ம மெயின் என்ட்ரன்ஸுக்கே வந்திருக்கோம். நீங்கள் கிட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்ட்ராலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா உள்ள நிறைய நடக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா அங்கேருந்து நடந்து அந்த மேஜிக்கல் மொமெண்ட்டுக்கு வந்து அடைஞ்சோம். அதுதான் சிண்ட்ரெல்லா கேசல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் வால்ட் டிஸ்னி வேர்ல்ட் சிண்ட்ரெல்லா கேசல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரோட் பேர் தான் வந்து மெயின் ஸ்ட்ரீட் யூஎஸ்ஏ. இதுதான் வந்து டைரெக்டாக அந்த சிண்ட்ரெல்லா கேசலோட கனெக்டடான ஒரு ரோடு. ஸோ அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சொவெனியர் ஷாப்ஸ், காஃபி ஷாப்ஸ், ஸ்டார்பக்ஸ் கூட இருக்குது. யூஸ்வலாக இந்த ஷாப்ஸ்லாம் வந்து மார்னிங் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏன்னா இது என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்கள் ஹோட்டல்லையோ ரெசார்ட்லேயோ முடிச்சுட்டு வந்தீங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். நீங்கள் மார்னிங் போயிட்டு இந்த ஷாப்ஸ்லாம் நின்றுட்டு இருக்காங்க க்யூவில். டிஸ்னியோட இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா இது மாதிரி நிறைய பரேட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும்.
இதை நீங்கள் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா என்ன நீங்கள் பார்த்துட்டு போகலாம். எங்களுக்கு வந்து டைம் இல்லை, ஸோ நாங்கள் அதனால் டக்குன்னு ரஷ் பண்ணி எங்களோட ரைடுக்கு ஒரு ஆர்வத்தில் போயிட்டாங்க. இன்னொரு விஷயம், நாங்கள் மார்னிங் 8 மணிக்கு எங்கள் ரிசார்ட்லேருந்து கிளம்பி இந்த பார்க்கிங், டிக்கெட், செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு இந்த சிண்ட்ரெல்லா கேசல் வர்றதுக்கு எங்களுக்கு 10 மணி ஆயிடுச்சு. அதாவது 2 மணி நேரம் மெயின் சிண்ட்ரெல்லா கேசலுக்கு வர்றதுக்கு. லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. இது பிஸியஸ்ட் டைம்ஸ் ஆஃப் தி இயரில் இப்படி ஆக வாய்ப்புகள் இருக்குது. கேசல் சுற்றி போகிறப்போ சைடில் ஒரு ஸ்பாட் இருந்துச்சு, அங்கேருந்து இந்த கேசல் அப்சர்வ் பண்ணோம். என்ன ஒரு வியூ, அவ்வளோ மேஜிக்கலாக இருந்துச்சு, அவ்வளோ டீட்டெயிலிங் இருந்துச்சு அந்த கேசலில். அப்போ தான் வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்கிற ஒரு ஃபீல் எங்களுக்கு வந்துச்சு. பீட்டர் பேன் ஃப்ளைட்டை முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் மேக்டி பார்ட்டின்னு ஒரு ரைடுக்கு போனோம். ஒரு சின்ன கப்பன் சாசர் மாதிரி தான் ஒரு ரைடு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்குதுன்னு. பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இந்த மேஜிக் கிங்டம் உள்ளே வந்து இதை நிறைய ஜோன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ டுமாரோ லேண்ட், ஃபேண்டசி லேண்ட், ஃப்ரான்டியர் லேண்ட், லிபர்ட்டி ஸ்கொயர், அட்வென்ச்சர் லேண்டுன்னு இங்கே ஒரு ஜோன்லேயே வந்து அதுக்கேற்ற மாதிரி ரைட்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா ரைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். 2 ரைடு முடிக்கிறதுக்குள்ளே மத்தியானம் ஆயிடுச்சு, எங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா மொபைல் ஆப்பில் வந்து ஃபுட் ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்ட்டு. இப்போ இங்கே வந்து மொபைல் பிக்கப் இருக்குது. நீங்கள் உங்களோட டிஸ்னி ஆப்லேருந்து நீங்கள் ஃபுட் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒரு டைம் விண்டோ கொடுத்துரும். அந்த டைம் விண்டோவில் நீங்கள் போயிட்டு ஃபுட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா ஓகே ஃபுட் ஆர்டர் வந்து நாங்கள் போட்டுட்டு இன்னொரு ரைடு அந்த கேப்பில் பார்க்கலாமே அப்படின்ட்டுன்னு நாங்கள் அடுத்த ரைடுக்கு தயாரானோம். கேரோசல் ஆஃப் ப்ராக்ரஸ் அப்படின்ட்டுன்னு ஒரு ரைட். இந்த கேரோசல் ஆஃப் ப்ராக்ரஸ் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இன் டிஸ்னி வேர்ல்டு. அதாவது இந்த ரைடு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு தேட்டரில் போய் நீங்கள் உட்காந்துருப்பீங்க, பட் அந்த தேட்டரே வந்து ஒரு கேரோசல் மாதிரி சுற்றி வரும். அந்த கேரோசல் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே அமெரிக்காவில் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்றத வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு டிபிக்கல் அமெரிக்கன் ஃபேமிலியில் அவங்க என்னென்ன ஹோம் அப்ளைன்சஸ்லாம் வேறு வேறு காலகட்டங்களில் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் வந்து சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1967 அவங்க வீடுகள் எப்படி இருந்துச்சு, அந்த வீட்டில் என்னென்ன பொருட்கள் வச்சுருந்தாங்க அப்படின்றத காமிச்சாங்க. ஸோ 67, 75, 81, 1985, 1993 வரைக்கும் எப்படி எவால்வ் ஆச்சுன்னு காமிச்சாங்க. கடைசியாக வாய்ஸ் ஆக்டிவேட்டட் சிஸ்டம்ஸ்லாம் வந்தோடனே வீடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து அழகாக இந்த கேரோசல் ஆஃப் ப்ராக்ரஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் நேராக எங்களோட மொபைல் ஃபுட் ஆர்டரை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் போனோம். ஸோ இங்கே வந்து ஏற்கனவே இந்த ஆப்பில் கவுண்டர் வந்து கொடுத்துட்டாங்க, எந்த கவுண்டரில் போய் நம்ம பிக்கப் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னென்னா அவங்க கொடுத்துருக்க டைம் விண்டோக்குள்ளே நம்ம போய் ஆர்டர் பிக்கப் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டரையும் கேன்சல் பண்ணிடுவாங்க, உங்கள் கிரெடிட் கார்டில் சார்ஜும் பண்ணிடுவாங்க. அப்படி தான் எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு. உடனே நான் பதறி அடிச்சுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நேராக போனேன். போயிட்டு அவங்ககிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண, இங்கே பாருங்கள் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன், பட் ஆனால் ஒரு ரைடு முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அந்த டைம் விண்டோ பாஸ் ஆகிடுச்சு, ஸோ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக வந்து அதை ரிசீவ் பண்ணிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டுன்னு. அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. இல்லைனா பர்ஸ் அன்னைக்கு காலி தான். மொத்த ஆர்டரோட காஸ்ட் வந்து $80. அந்த மொத்த $80 காலியாக இருக்கும். அவங்க வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களோட ரிக்வெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணி கொடுத்தாங்க. அதே சமயத்தில் அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஃபுட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்போ அந்த டைம் விண்டோ வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. இது உங்களுக்குமே வந்து ஒரு டிப். நம்ம வந்தது ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் சீசன்ஸ். சாப்பிட்டு முடித்தோடனே லைட்டாக இருக்கட்டும்னு ஒரு ரைடு போனோம். அங்கே தான் வந்து இந்த டம்போ எலிஃபென்ட் ரைடு வந்து போயிட்டு ஜாயின் பண்ணோம். ஸோ இதுக்குமே வந்து ஒரு பெரிய க்யூ இருந்துச்சு. நாங்கள் வந்து லைட்னிங் லேன் யூஸ் பண்ணி தான் இதுக்கு போனோம். லைட்னிங் லேன் பற்றி நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் போனோம். அதுக்கே வந்து பயங்கர க்யூ இருந்துச்சு. இந்த ரைடு வந்து கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது That's the accelerator maker. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைடா. இது என்னமோ Not an apple. ஓ இது கொடுத்தா மேலே போகும் போல. Yes, it does. மேலேயே கீப் இட் அப். கீழே பண்ணாத. அவங்க கீழே இருக்கிறாங்க. நீ டவுன் பண்ணிப்போ. கீழே டவுன் பண்ணு. போலியே. ஓலியே ஏதோ போகுது. அப் டம்போல இருக்க மாதிரி தெரியல.
டம்போ எலிஃபென்ட் ரைட் முடிஞ்ச உடனே நாங்கள் அப்புறம் லிட்டில் மெர்மைட் அண்டர் தி சி அப்படின்ட்டு இன்னொரு ஒரு ரைடு இருந்துச்சு. அதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது செக் பண்ண போனோம். இதுவுமே லைட்னிங் லைனில் தான் போனோம். ஸோ இதுக்கு அவ்வளோவா நாங்கள் போன அந்த லைட்னிங் லைனில் அவ்வளோவா க்யூ இல்லை. அதுக்குள்ள டைம் வந்து ஆல்மோஸ்ட் 2:15 போல் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1 hour பிரேக் எடுத்தோம். ஏன்னா எந்த ரைடுமே அந்த சமயத்தில் லைட்னிங் லைனில் அவைலபிள் இல்லை. அடுத்தது வந்து க்ரௌடடாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 1 hour சும்மா ஒரு ரெஸ்ட் பிரேக் எடுத்தோம். அப்போ வந்து ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டுன்னு சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் ஹாட் சாக்லேட்டும் மொபைல் ஆர்டரில் போட்டுட்டு கரெக்டாக அவங்க சொன்ன டைம் விண்டோவுக்கு இந்த வாட்டி போயிட்டு அந்த மொபைல் ஆர்டரை பிக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த ஃபுட் ஆர்டருக்கு போட்ட காசு தப்பிச்சுது. ஒரு தடவை தான் தவறு. பிரேக்குக்கு அப்புறம் நாங்கள் அடுத்த போன ரைடு வந்து டுமாரோ லேண்டில் இருக்கிற இந்த ஸ்பீட்வேன்றது இந்த கார் மாதிரி இருக்கும். இது சும்மா ஒரு கண்ட்ரோல்டு ஸ்ட்ரக்சர் தான். இந்த ஒரு லூப்பில் அப்படியே நம்ம இந்த கார் வந்து இது பண்ணிட்டு போவோம். கேஸ் பெடல் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டீரிங் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணோம், அவ்வளோதான். 2 பேர் போகிற மாதிரி இந்த ஒரு கார் அமைப்பு. நானும் என்னோட பையனும் வந்து இந்த காரில் போனோம். அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். இந்த ஸ்டீரிங் வீலை நல்லா திருப்பி வளைச்சி எடுத்துட்டான் ஒரு டைப்பாக. ஆனால் இந்த காரில் உட்காந்துட்டு போகிறப்போ கரகாட்டக்காரன்ல வர அந்த ஜானவாசக்கார ஞாபகம் தான் வந்துட்டு போச்சு. I think he's going to break that car. What do you think? Did you enjoy this ride? Thumbs up or thumbs down? Thumbs up. இதோட எபிசோட் 1 முடிவுக்கு வருது. எங்களோட மீறி இருக்கிற டிஸ்னி பயணத்தை எபிசோட் 2ல பாருங்க. தேங்க்யூ.